ஒரு ஹெல்த்தியான எள் இட்லி பொடி எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா? வாங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, காஞ்ச மிளகா, 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, உளுந்து, எள்ளு. அளவு என்னன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா எள்ளோட பயன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் காஞ்ச மிளகாவும் பூண்டை போட்டு நல்லா வறுத்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு வறுத்து எடுத்துக்க. அதுக்கப்புறம் உளுந்து எள்ளையும் ஒன்றாவே போட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம், கொஞ்சம் மாநிறமாக வர அளவுக்கு. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, பூண்டு, கருவேப்பிலை இது 3த்தையும் ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி தனியாக எடுத்துருங்க. அதுக்கப்புறமா உளுந்தும் எள்ளையும் போட்டு அரைங்க. அப்போனா உங்களுக்கு ஈஸியாகவே அரைஞ்சிரும். ஸோ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ சிம்பிளாக இட்லி தோசைலாம் ஊற்றிக்கும் போது இதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. ஏன்னா பயன்கள் அவ்வளோ இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்களோட குழந்தைங்களுக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.